வணக்கம் மக்களே. பன்னீரில் ரெசிபி செய்யணும், ஆனால் வீட்டில் பன்னீர் இல்லையா? கடைக்கு போய் வாங்க சோம்பேறித்தனமாக இருக்கா? கவலை விடுங்க, வீட்டிலேயே பன்னீர் ஈஸியாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹோம்மேட் பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. 1/2 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க், ஃபுல் க்ரீம் மில்க் வாங்கினா தான் பன்னீர் நிறையா கிடைக்கும், அதனால 1/2 லிட்டர் வாங்கிக்கோங்க. ஸோ பால் நல்லா கொதித்து வந்தோடனே பொங்குனதுக்கப்புறம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு 1 ஸ்பூன் வினிகரை நல்லா கலந்துருங்க. நீங்கள் கலந்த ஒரு 5 to 10 செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பால் நல்லா திரிஞ்சு வந்துடும். ஸோ பாலும் அந்த தண்ணியும் தனித்தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் ஸ்டவ்வை சிம்மிலே வச்சுக்கோங்க. கரண்டி வச்சு கிண்டிடுங்க, இல்லைனா லைட்டாக அடி பிடிச்சிரும். ஒரு பவுல் அடியில் வச்சுட்டு அது மேலே ஃபில்டர் வச்சுக்கோங்க. ஒரு ஒயிட் கலர் கிளாத்தை நல்லா விரிச்சிட்டு நம்ம திரிஞ்ச பாலை எடுத்து அந்த கிளாத்தில் ஊற்றி நல்லா ஃபில்டர் பண்ணிக்கணும். ஸோ பாலை ஊற்றுனதுக்கப்புறமா அந்த நார்மல் வாட்டர் ஊற்றி ஒரு வாட்டி வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா வினிகர் சேர்த்துருக்கோம்ல, அதனால் ஒரு நார்மல் வாட்டர் ஊற்றி ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த ஒயிட் கலர் கிளாத்தை நல்லா மூட்டை மாதிரி வச்சு தண்ணியை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பிழிஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வெயிட் வைக்கணும். நான் நம்ம இஞ்சி பூண்டு இடிக்கிற கல் இருக்குல்ல, அதை அந்த மூட்டை மேலே வச்சுருக்கேன். ஸோ ஒரு 30 to 1 hour கிட்டே நீங்கள் வச்சுருங்க. ஏன்னா தண்ணி அப்போ தான் நல்லா ஃபில்டர் ஆனதுக்கப்புறமா திறந்து பாருங்கள். ஸோ ஈஸியான ஹோம்மேட் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றிட்டு தேவையான டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அது வரைக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்போடு சமைப்போம், ஆரோக்கியமாக இருப்போம்.